محمد اللهم. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, சையதத்துனா மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹிஜ்ரி 16ஆம் வருடம் வஃபாத்தானார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்கந்தரியாவினுடைய அரசர் மாரியத்துல் கிப்தியாவையும் அவருடைய சகோதரி சீரீனையும் அவரோடு 2 அடிமை பெண்களையும் ஒரு கோவேரி கழுதை, துல்துல் என்று சொல்லக்கூடிய ஒரு கோவேரி கழுதையையும் இஸ்கந்தரியாவில் செய்யப்பட்ட பிரபல்யமான கைவேலை செய்யப்பட்ட ஒரு பட்டாடையையும் கொடுத்து அனுப்பினார். இவைகளையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூல் செய்து மாரியத்துல் கிப்தியாவை வைத்துக் கொண்டார்கள். அதே போல துல்துலையும் அவர்கள் தங்களுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு மற்றவைகளை எல்லாம் அன்பளிப்பு செய்தார்கள் என்பதை நாம் சொன்னோம். குறிப்பாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாரியத்துல் கிப்தியாவினுடைய சகோதரியாகிய சீரீனை கொடுத்தார்கள். அதன் மூலமாக அப்துர் ரஹ்மான் இப்னு ஹஸ்ஸான் என்ற ஒரு ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது என்றையும் குறிப்பிட்டோம். இந்த மாரியத்துல் கிப்தியா அவர்கள் மூலமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. தன்னுடைய தந்தையாக சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக அந்த பெயரை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சாங்க. அவங்க ஏறக்குறைய 1.5 வருடம் அல்லது 20 மாதங்கள் அந்த பிள்ளை வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு வஃபாத்தாகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளை மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார்கள். குழந்தை அப்படி தூக்கி போட்டு பிடிப்பாங்க. இந்த பிள்ளையை பார்ப்பதற்காகவே அவங்க தூரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. நபவியிலிருந்து ரொம்ப தூரத்தில் தான் அவங்க இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த வீடு தூரமாக இருந்தது. அதற்காகவே ஒரு மாலையும் என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த பிள்ளையை பார்ப்பதற்காக வருவார்கள். பிள்ளையோடு ரொம்ப நீண்ட நேரத்தை என்ன செய்வாங்க, செலவழிப்பார்கள். இதெல்லாம் குழந்தைகளோடு நாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், செலவழிக்கணும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கு, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு, அவர்களோடு விளையாடுவதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. காலமும் நேரமும் சூழ்நிலையும் வேறு விதமாக மாறியிருக்கிறது. மனிதர்கள் தங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆக பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்து பழகும் பொழுதுதான் அந்த குண ஒழுக்கங்களை சீர்படுத்த முடியும். நல்லது கெட்டது என்னது என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். எப்படி பேச வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி விளையாட வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எப்படி பருக வேண்டும், எப்படி மலஜல உபாதைகளை கழித்து சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி சிரிக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக கற்றுத்தர முடியும். ஆனால் இன்று ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையோடு உட்கார்ந்து பேசுவது என்பதே அரிதாகிவிட்ட ஒரு காலம். தந்தை மாத்திரமல்ல, தந்தையும் தாயும் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். ஒரு குழந்தையை பாதுகாப்பகத்திலே என்ன செஞ்சாங்க, காப்பகத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். அந்த காப்பகத்திலே ஒப்படைத்து விட்டு மாலை திரும்பும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க, ஒரு லேட்டாக மகரிபுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, சில இடங்கள் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது. அப்படி முடிந்து அந்த இடத்திற்கு சென்று அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வரும்பொழுது
மாலை மகரிபாகி விடுகிறது, இரவு உணவை சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் டிவியை பார்க்குறாங்க, அதோட படுக்கிறாங்க. இப்படி காலம் மாறிவிட்டது. இனி விதிகாலை எழுந்ததும் அந்த குழந்தைகளுக்கு அது உணவு தயாரிப்பது, தனக்கு உணவு தயாரிப்பது, குளிப்பது, அந்த குழந்தையை தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுவது, இதற்காகவே நேரம் சரியா போய் விடுகிறது. எங்கே குழந்தைகளோடு உட்கார்ந்து பேச முடியும்? தாயினுடைய பாசம் என்ன, தந்தையினுடைய அரவணைப்பு என்ன என்பது அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? இதனால் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே இடைவெளி அதிகமாக ஆகிவிடுகிறது. இடைவெளி மிக அதிகமாக ஆகிவிட்டது. இதையெல்லாம் தான் இஸ்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி, இப்படி இருக்காதீர்கள், குழந்தைகளோடு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமைகள் என்ன, எவைகளை எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது. ஆனால் அதை நாம் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எனவே இந்த நிலையிலிருந்து மாறுபடும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுபிட்சமான வாழ்க்கையாகும். மனைவி, மக்கள், இவர்களோடு நல்ல உறவினர்கள், சுற்றத்தார்கள், அக்கம்பக்கத்தவர்கள், இவர்களோடு உறவுகளை பலப்படுத்துவது என்பதெல்லாம் இஸ்லாமியத்தில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே நாம் இந்த உரையிலேயே சில இடங்களில் நாம் குறிப்பிட்டு காட்டிவிட்டோம், மிகவும் பிஸியானவர்கள் உலகத்திலேயே, இனிமேலும் யாரும் இருக்க முடியாது, கடந்த காலத்திலும் யாரும் இல்லை, அப்படி ஒரு பிஸியான ஆள் என்று எடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, எவ்வளவு பிஸி, எங்கிருந்தெல்லாம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு பேருக்கும் அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கிறது, யுத்தம் நடத்த வேண்டியது இருக்கிறது, சாம்ராஜ்யத்தை சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, மக்களிடமிருந்து வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டியது இருக்கிறது, மனைவி மக்களோடு இருக்க வேண்டியிருக்கிறது, குழந்தைகளோடு நேரத்தை கழிக்க வேண்டியது இருக்கிறது, அவர்களுக்கான போதனைகள் குர்ஆன் இறங்கும் பொழுது அந்த குர்ஆனினுடைய விளக்கங்கள் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்படி அதே சமயத்தில் சுற்று வட்டாரங்களிலே எத்தனை எதிரிகள், எத்தனை வகையான எதிரிகள், எத்தனை வகையான பிரச்சனைகளை தோற்றுவித்தார்கள், அவைகளை எல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய பிள்ளைகளோடு அவர்கள் உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்திலே எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளோடு நேரத்தை கழிக்க முடியும் என்பதுதானே. எவ்வளவுதான் எனக்கு பிஸி, அதெல்லாம் நேரம் இல்லை, அதெல்லாம் நீ பார்த்துக்கோ என்று மனைவிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவன் பறந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளோடு நேரத்தை கழிக்க முடியும், கழிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பிஸியானவர்கள் யாரும் உலகத்தில் இருக்க முடியாது, இருந்ததும் இல்லை. அவ்வளவு பொறுப்புகளை அவர்கள் சுமந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருந்த நிதானம், அவர்களிடத்தில் இருந்த வலிமை, அல்லாஹ்வினுடைய அருளாக அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கினார்கள். ஆக ஒவ்வொரு மாலை பொழுதிலும் கூட, ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதிலே தன்னுடைய பிள்ளை இப்ராஹிம் அவர்களை பார்ப்பதற்காக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அப்படி வந்த பொழுது அந்த பிள்ளையோடு அவர்கள் உட்கார்ந்து விளையாடுவார்கள், பேசுவார்கள், அவர்களோடு நேரத்தை கழிப்பார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இபாதத் இல்லையா? இதெல்லாம் வணக்கம். வணக்கம் என்றால் தொழுவது, நோன்பு நோற்பது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் ஓதுவது, திக்ர் செய்வது, தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொண்டிருப்பது மாத்திரம் அல்ல. பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதும், அவர்களோடு உட்கார்ந்து சந்தோஷமாக மன நிறைவாக பேசுவதும், அல்லாஹ் தந்த ஒரு நியாமத்து குழந்தை என்று எண்ணுவதும், அந்த எண்ணி அந்த குழந்தையோடு நேரத்தை கழிப்பதும், அழகான முறையில் கழிப்பதும், அவைகளெல்லாம் இபாதத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வணக்கம் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆக இவைகளெல்லாம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டில் நடந்தது என்று குறிப்பிட்டோம். மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுத்தவரை வகானத் மாரியத் ஹாதிஹி மினஸ் ஸாலிஹாத்தில் கைராத்தில் ஹஸன், மிகவும் அன்பும் அழகும் அறிவும், ரொம்ப அழகான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க, ரொம்ப அடக்கமான ஒரு பெண்மணியாகவும் இருந்தாங்க. தன்னுடைய கணவனினுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாகவும் அவங்க திகழ்ந்தார்கள். இவர்களை பற்றி சொல்லும் பொழுது, சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அடிமை பெண்ணாக திகழ்ந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில், அவங்களோட வழியில் தான் வர்றாங்க. ஆக அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி குண ஒழுக்கம் மிக்கவர்களாக திகழ்ந்தார்களோ அதே போன்று மாரியத்துல் கிப்தியா அவர்களும் இருந்தாங்க. இதில் இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க ஹலீலுல்லா, அந்த ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாவினுடைய ஒரு அடிமை பெண்ணாக திகழ்ந்தார்கள். இவர்கள் மாரியத்துல் கிப்தியா
ஹபீபுல்லாவினுடைய அடிமை பெண்ணாக திகழ்ந்தார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் இருவருமே மிஸ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான். 2 பெண்மணியுமே மிஸ்ரை சார்ந்தவர்கள். 2 பெண்மணியே அடிமையாக திகழ்ந்தவர்கள். 2 பெண்மணியும் இறைவனுடைய திருத்தூதராக, நெருங்கிய திருத்தூதராக இருக்கக்கூடியவர்களினுடைய அடிமைகளாக திகழ்ந்தவர்கள் என்று எல்லா விதத்திலேயும் ஒத்துப்போகிறது. இதே போன்று குண ஒழுக்கத்திலேயும் அப்படியே இருந்தான். குண ஒழுக்கத்திலேயும் இருவரும் ஒத்துப்போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணியாக, சாலிஹத்தாக, ஹைராத், நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு பெண்மணியாக இவர்கள் திகழ்ந்தார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் அழகும் நல்ல பணிவும் பக்குவமும் அனுசரித்து போகக்கூடிய குணம் ஒழுக்கம் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். ஹுல்வத்தன், அவர்கள் பேசினால் மிக கனிவாக இருக்கும், மிக இன்பமாக இனிமையாக அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க. கணவனோடு ஒரு பெண் எப்படி பேச வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. வார்த்தைகளில் கூட தடிப்பம் இருக்கக்கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு பேசும் பொழுது அந்த வார்த்தைகளிலே மென்மை இருக்கணும். வார்த்தைகளில் கூட கடுமை இருக்கக்கூடாது. வார்த்தையிலேயே கடுமை இருக்கக்கூடாது என்று சொன்னால் நடவடிக்கைகளில் இருக்கலாமா, செயல்பாடுகளில் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. ஆக கணவனினுடைய நிலை என்ன என்பதை புரிந்து வாழக்கூடிய ஒரு பெண் நல்ல பெண். அவனுடைய வருவாய் என்ன என்பதை தெரிந்து அதற்கு தகுந்தவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவள் நல்ல பெண். இன்றைக்கு அப்படி அல்ல. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலா வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்க. வருவாயை விட கணவனுடைய வருவாயை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல, தனக்குண்ட தன்னுடைய தேவைகளை நிறைவுபடுத்தணும், அதற்கு கணவன் எப்படியாவது தரணும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழுகிறோம். அதுவல்ல நல்ல வாழ்க்கை, அதுவல்ல ஒரு நல்ல பெண்ணிமதி என்பதற்கு அடையாளம். மாறாக கணவனினுடைய தன்மை என்ன, அவனுடைய வருவாய் என்ன, அவனால் எவ்வளவு தர முடியும் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் ஒரு நல்ல பெண்மணியினுடைய அடையாளம். அப்படி ஒரு நிறைவான முழுமையான ஒரு பெண்மணியாக திகழ்ந்தவர்கள் தான் சையதத்துனா மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆக இருவருமே மிஸ்ர் தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இத்தகைய மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு வஃபாத்தானார்கள். ஜன்னத்துல் பக்கீவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஜனாஸாவிற்கு தொலை வைத்தார்கள் என்ற ஒரு குறிப்பை பார்க்கிறோம். இனி ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு சனத்த 17 17ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வை பற்றி நாம் பேசுவதற்கு இருக்கிறோம். சும்ம தகலத்து சனத்து 17 ஃபில் முஹர்ரம் மின்ஹா இன்தகல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு من المدائن الكوفة وذلك أن الصحابة استوخموا المدائن وتغيرت ألوانهم وضعفت أبدانهم لكثرة ذبابها وغبارها. இப்ப இந்த 17ஆம் வருடத்தினுடைய முஹர்ரம் மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன என்று சொன்னா, சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த பகுதிக்கு தளபதியாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பகுதியிலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, இன்னொரு பகுதியிலே அபு உபைதா ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கிறோம். இத்தகைய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதாயின் என்ற ஊரில் நாம் இருந்து சொன்னோம் இல்லையா, அந்த மதாயினிலிருந்து கூஃபாவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பிட்டாங்க இந்த முஹர்ரம் மாதத்தில். அதற்கான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, பல யுத்தங்கள், சண்டைகள், சச்சரவுகள், விவகாரங்கள் என்பதிலெல்லாம் சஹாபிகள் ஈடுபட்டு கடுமையான வெயில்களிலே நின்று அவர்கள் யுத்தம் புரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் அவர்களுடைய நிறங்கள் எல்லாம் கூட மாறிவிட்டது. சஹாபிகள் தாபீன்களுடைய உடலிலிருந்து அந்த பொன் நிறம் கூட மாறி போனது. அவர்களுடைய உடல்களிலே மிகுந்த பலகீனம் ஏற்பட்டது. இதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னவென்றால், அந்த மதாயினிலே அவர்கள் தங்கியிருந்த பொழுது கஸ்ரத்தி ஸுபாபிஹா வ குபாரிஹா, அந்த ஊர்ல ஒரே புழுதி, எங்கு பார்த்தாலும் புழுதி. இதன் காரணத்தினால் அவர்களுடைய உடல் கொடுமையாக பாதிக்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்லாமல் நிறைய ஈக்கள் அந்த ஊரிலே இருந்தது. எங்கு பார்த்தாலும் ஈ தொல்லை, கூட்டமாக ஈக்கள் மேய்ந்து கொண்டிருந்தது. ஆக அந்த ஈயும் அந்த ஊரிலே இருந்த குபார் புழுதியும் சேர்ந்து இவர்களை இன்னும் பாழாய்ப்படுத்தியது. இதன் காரணத்தினால் இந்த ஊரை விட்டு என்ன செய்யணும், அப்புறப்படணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் விரும்பினாங்க. அதை ஏற்றுக்கொண்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள்.
அப்படி கடிதம் எழுதிய போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, பதில் கடிதம் எழுதினாங்க, இன்னல் அரப லா தஸ்லுஹு இல்லா ஹைது யுவாஃபிகு இபுலுஹா. அதாவது ஒன்று நம்ம விளங்கிக்கிடணும், ஒட்டகங்கள் எங்கே வாழ்வதற்கான முழுமையான தகுதியை பெறுகிறதோ அந்த இடங்கள் தான் அரபுகள் வாழ்வதற்கு தகுதியான இடம். அதை முதலாவது நீங்க தேர்ந்தெடுங்க. அந்த இடம் எதுங்கிறத, அந்த பகுதியில் ஒட்டகங்கள் நிறைவாக நிம்மதியாக வாழக்கூடிய பகுதி எதுங்கிறத நீங்க பாருங்க. அந்த பகுதி தான் இந்த அரபுகள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதி, சீதோஷ்ண பகுதியாக இருக்கும். ஒட்டகங்களால் வாழ முடியாத ஒரு பகுதியில் இந்த அரபுகளாலும் வாழ முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது ஒத்து வராது. எனவே நாம் வாழ்வதற்கு, நம்முடைய அரபுகள், இந்த சஹாபிகள் வாழ்வதற்கு சரியான ஒரு இடத்தை அந்த பகுதியில் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா நீங்க ஆட்கள் அனுப்புங்க. ஒரு சரியான ஒட்டகங்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம் எது என்பதை முதலாவதாக பார்க்க சொல்லுங்கள். அப்படி பார்த்து அந்த இடத்தை நீங்கள் கண்டு கொண்டால் அந்த இடத்திலேயே வீடுகளை கட்ட சொல்லுங்கள், அந்த இடங்களிலே குடியிருப்புகளை அமையுங்கள். எனவே இதற்காக ஒரு ஆய்வை நடத்துங்கள் என்று செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்தினா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதிய பொழுது, அந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் இந்த இடத்தை சரியான முறையிலே நாம் வாழ்வதற்கான தகுதியான இடம் எது என்பதை கண்டுகொள்வதற்காக 2 பேரை நியமித்தார்கள். அந்த 2 பேர் யார் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, முஸ்லிம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு போனார்கள். பல யுத்தங்கள், சண்டை சச்சரவுகள், பல்வேறு விவகாரங்கள், நாட்டினுடைய பல்வேறு நகரங்களினுடைய பல்வேறு சீதோஷ நிலைகள், இதற்கு மத்தியிலே மதாயினிலே அவர்கள் குடி புகழ்ந்த பொழுது அந்த ஊரிலே இருந்த புழுதியும் அந்த ஊரிலே இருந்த ஈக்களும் கடுமையான தொல்லைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு போனார்கள். இப்படி மிகுந்த பாதிப்புக்கு ஆளான இந்த தோழர்கள் தோழர்களுக்கான சரியான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும், நிம்மதியாக வாழ்வதற்கான தளத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கருதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதிய பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதில் கடிதம் எழுதியதை இந்த இடைவேளைக்கு முன்பு நாம் பார்த்தோம். அவர்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 2 பேர் யார் என்று சொன்னால் சையதுனா ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற 2 நபரை தேர்ந்தெடுக்கிறான். ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு சஹாபி. அவர்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் தகவலை நாம் பின்னால் சொல்ல இருக்கிறோம், அவர் குறிப்பை நாம் சொல்வோம். இந்த 2 பேரும் இந்த முஸ்லிம்கள் சரியான தங்கி வாழ்வதற்கான தகுதியான பொருத்தமான இடம் எது என்பதை அப்படியே நினைச்சாங்க, பார்த்துட்டே வர்றாங்க. ஏன்னா இவங்க இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் அந்த அரபுகளினுடைய நிலைமைகளையும் விளங்கியவர்கள், அவர்கள் எந்த சீதோஷ நிலைக்கு ஒத்து வருவார்கள், அதுபோன்று அவர்கள் ஒட்டகத்தோடையே இணைந்து வாழ பழக்கப்பட்டவர்கள். சில பகுதி மக்கள் இருக்கிறாங்க ஆட்டோட இருப்பாங்க, சில பகுதி மாட்டோட இருப்பாங்க, சில பேர் கழுதையோட வாழ்வாங்க. அவங்க துணி துவைக்கக்கூடியவர்கள் அன்றைய காலங்களில், இன்றைய காலத்தில் அது இருக்கத்தான் செய்யுது. துணி துவைக்கக்கூடிய அந்த வண்ணா தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கழுதைகளில் தான் இந்த பொதிகளை ஏற்றி செல்வார்கள், துணிகளை ஏற்றி செல்வார்கள். அது அவர்களோடு ஒன்றிணைந்த ஒரு விஷயம். இப்படி அரபுகளை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அவர்கள் ஒட்டகத்தோடு ஒன்றிணைந்தவர்கள். எல்லா அரபுகளிடத்திலேயும் என்ன செய்யும், ஒட்டகங்கள் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஒட்டகங்கள் வாழ்வதற்கான தகுதியான இடம் எது என்பதையெல்லாம் விவரங்கள் அறிந்தவர்களாக இந்த 2 பெருமக்களும் இருந்தார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சல்மான் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செஞ்சாங்க, நல்ல விவரம் தெரிந்தவர்களாக இருந்ததனால் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மண்ணியல் நிபுணர்கள், அந்த மண்ணை பற்றி விவரம் அறிந்தவர்கள் அந்த காலத்திலே எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆக இவர்களை இந்த 2 பேரையும் தேர்ந்தெடுத்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, நீங்க போய் பாருங்க, சரியான இடத்தை நீங்க என்ன செய்யுங்க, கண்டுபிடிங்க என்று அனுப்புகிறார்கள். அவர்களும் என்ன செய்றாங்க, பல பகுதிகளுக்கு போய் பார்க்கிறாங்க. இந்த பகுதியினுடைய தன்மை என்ன, இங்க தண்ணி எவ்வளவு இருக்கிறது, இந்த தண்ணி நம்முடைய மக்களுக்கு போதுமானதாக இருக்குமா, இந்த காற்றை இவர்கள் தாங்குவார்களா என்பதையெல்லாம் அங்கு ஆய்வு செய்கிறார்கள். தண்ணி மிக முக்கியமானது, காற்று மிக முக்கியமானது, மணல் மிக முக்கியமானது. எனவே இவைகள் எல்லாம் எந்த அளவிற்கு பொருத்தமாக இருக்கிறது. இப்ப காற்றை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரங்களிலே பட்டு வருகிறது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தண்ணீரிலே பட்டு வருகிறது.
அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய மணலிலே தொட்டு வருகிறது. எனவே இவைகளோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் அது இருக்கும். ஒரு ஊர்ல நிறைய ஃபேக்டரி இருக்குதுன்னு வைங்க, நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கிறது, தொழிற்சாலைகள் இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகள் வெளியே கக்கக்கூடிய அந்த புகையை தான் அந்த காத்து கொண்டு வந்து தரும். அதைத்தான் நாம் சுவாசிக்க வேண்டியது இருக்கும். இது போன்றுதான் ஒவ்வொரு இடத்திலேயும் நிறைய மரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காற்றே குளுமையானதாகத்தான் இருக்கும். நல்ல நீரோடை மிக்கதாக இருந்தால் காற்றிலே ஈரணைப்பு இருக்கும். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். கிணறு இல்லை, வாய்க்கால் இல்லை, கடல் இல்லை, ஆறு இல்லை, நதி இல்லை, தண்ணீர் பகுதி இல்லை என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றிலே வெப்பம் இருக்கும். எனவே அந்த ஊரினுடைய தன்மை எப்படியோ, அந்த ஊரினுடைய சூழல் எப்படி அமைந்திருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு தான் அந்த காற்றினுடைய தன்மையும் இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அந்த வகையிலே இந்த இரண்டு பெருமக்களும் அந்தந்த பகுதிகளுக்கு, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அந்த ஊரினுடைய காற்றின் தன்மை என்ன, மண்ணின் தன்மை என்ன, நீரின் தன்மை என்ன, உணவுகள் என்னென்ன கிடைக்கிறது என்பதெல்லாம் ஆலோசித்து ஒரு சரியான ஒரு பகுதியை அவர்கள் தேர்வு செய்வதற்காக பல இடங்களிலும் சுற்றி வருகிறார்கள். கடைசியாக அவர்கள் தேர்ந்தெடுத்த பகுதி, அவர்கள் வந்த பகுதி கூஃபா என்ற ஒரு பகுதி. ஒஹிய ஹஸ்பா ஃபி ரம்லத்தின் ஹம்ரா, சிகப்பு மணலாக இருக்கக்கூடிய பொடி பொடி கற்கள் நிறைந்த பகுதி அது. ஃபஅஜபத்துஹுமா, அந்த ரெண்டு பேரையும் அந்த மணல் ஆச்சரியப்படுத்தியது, விரும்ப வைத்தது. இது நல்ல ஒரு பகுதி தான். அங்கே சில கோட்டைகளை அவர்கள் பார்த்தார்கள். 3 கோட்டைகள், அதாவது 3 குடும்பத்தார் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. ஒன்று ஹெர்கத் பின்த் நுஅமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவளுடைய தலைமையிலே ஒரு வீடுகள், குடும்பங்கள் இருக்கிறது. ஹெர்கத் பின்த் நுஅமானினுடைய மகள் ஹெர்கா. இன்னொன்று உம்மு அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இன்னொன்று சல்சலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பகுதி. எல்லாம் பெண்கள் தான். எனவே இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி நல்ல ஒரு பகுதியாக அவங்க பார்த்தாங்க. இது ஒரு நல்ல பகுதியா இருக்கு என்று அந்த பகுதியை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இந்த பகுதியை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக முடிவு செய்து அங்கே 2 ரக்காத்துக்களையும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தொழுறாங்க. ஃபனஸலா வஸல்லயா ஹுனாலிக, அப்படி தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்திக்கவும் செய்தார்கள். எப்படி பிரார்த்தித்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.